18 ஜூன் 2026 அன்னைக்கு சட்டப்பேரவை அப்படிங்கிறது கூடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சட்டப்பேரவையில திமுக தாவேகா இடையே மோதல் அப்படின்னு பல நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி யாரை குஜிலி மஸ்து பண்ணது, திமுக சைட்ல இருந்து என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டாலும், அப்படி இல்லைன்னா தேவையே இல்லாத கேள்விகள் கேட்டாலும் அது எல்லாத்துக்குமே தாவேகாவினர் குஜிலி மஸ்து பண்ணி விட்ட அந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. என்னெல்லாம் போய் பித்தலாட்டங்கள் பண்ணாங்க, எதனால இந்த ஆட்சியை இழந்தாங்க அப்படிங்கிறத இன்னமும் உணராம இன்னும் தாவேகா மேல என்னெல்லாம் அவதூறு பரப்பலாம், என்னெல்லாம் தேவையில்லாத கருத்துக்களை வைக்கலாம் அப்படின்னு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ நடந்த சட்டமன்றத்தில் சில சம்பவங்கள் அப்படிங்கிறது தாவேகாவினர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல எடுத்துக்கலாம். இவங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனையா, பெரிய பிரச்சனையா என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது தாவேகா ஆட்சி அமைக்கும் போது முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது அங்க தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி பாடப்படல, மூன்றாவதா பாடப்பட்டது. முன்னாடி தேசிய கீதம் பாடப்பட்டது. ஏன் அப்போ தமிழை நீங்க புறக்கணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து. அது மட்டும் இல்லாம அது ஒன்றிய அரசோட சுற்றறிக்கை, அதாவது கவர்னர் பங்கேற்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் முதல்ல தேசிய கீதம் தான் பாடப்படணும் அப்படிங்கிறது ஒரு சுற்றறிக்கை. இனிமேல் வர எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையா பாடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள், இல்ல அவர் பங்கேற்கனாலும் அந்த அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஆளுநரோட உரை அப்படிங்கிறது சட்டப்பேரவையில நடந்திருந்தது. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மையா பாடப்பட்டது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து தேசிய கீதம் அப்படிங்கிறது பாடப்பட்டது. சோ இதை அடுத்து லாஸ்ட்ல இவர் ஆளுநர் உரையை முடிச்சதுக்கு பிறகு லாஸ்ட்ல தேசிய கீதம் அப்படிங்கிறது பாடியிருந்தாங்க. அது ஏன் பாடணும், ஏன் 2 முறை பாடி மரபை மாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது நாட்டில் இருக்கிற எவ்வளவோ பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா? சரி, முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழ் தாய் வாழ்த்து ஏன் முதன்மையா பாடப்படலன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ முதன்மையா பாடப்பட்ட பிறகு ஏன் தேசிய கீதம் அடுத்ததா பாடப்பட்டது அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினை எடுத்துட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணாலுமே ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியா இருக்கு. செங்கோட்டையன் அவர்களாகட்டும் 2 முறை பாடுறதுனால எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் அமைச்சர் ஆதவர்ஜனா இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கிறாரு. நாங்க எப்பவுமே மாநில கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கோம். அது கவர்னரா இருந்தாலும் சரி, இல்ல டெல்லியோட தலைமையா இருந்தாலும் சரி, ஒரு ஆளுநர் புறக்கணித்த அதே இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ பாடப்படுது. அதற்கு தாவேகா அரசு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. மேலும் ஆளுநரை எதிர்த்துட்டு அங்கிருந்து வெளிநடப்பு செய்யறது டிப்ளமசியே கிடையாது, ஒரு அரசியல் மாண்பே கிடையாது அப்படிங்கிறதும் பேசியிருந்தாரு. மேலும் தாவேகா, திமுக, அதிமுக அப்படின்னு எல்லாமே அண்ணாவோட கொள்கையை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால இதுல ஒரு பெரிய வேறுபாடே கிடையாது, அந்த கொள்கையில நாங்க எப்பயுமே உறுதியா இருப்போம் அப்படின்னு ஸ்லிப்பர் ஷாட் ஆன்சர் ஒன்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு. இப்படி சொல்றாங்களே, சரி, ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கும்போது என்ன பாட்டு இசைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அப்பவுமே தேசிய கீதம் தான் பாடப்பட்டிருக்கு. ஆனா அதற்கெல்லாம் யாருமே எந்த ஒரு கேள்விகளும் கேட்கல. ஆனா இப்ப கேட்கிறாங்க அப்படின்னும் போது இப்ப என்ன நடந்தாலும் நாங்க கேட்போம் அப்படிங்கிறது தான். பொறுத்துக்க முடியல, எதையாவது பேசணும், எதையாவது கேட்கணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுட்டே இருக்கு. கேள்விகள் கேட்கப்படுறது, விமர்சனம் வைக்கிறது ஆக்கப்பூர்வமா இருந்தா கண்டிப்பா அதற்கான பதில் விமர்சனம் இருக்கும். இவங்க வைக்கிறது எல்லாம் ஆக்கப்பூர்வமான விமர்சனமா அப்படிங்கிறது மக்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமற்ற கருத்துகள், ஆக்கப்பூர்வமற்ற விமர்சனங்கள், மேடையில பேச்சாளர் அப்படின்னு ஏற்றி அசிங்கமா பேச வைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களால தான் இன்னைக்கு திமுக தோத்து போச்சு.
ஆனா அதை ஏத்துக்க முடியாம புதுசா அமைச்சிருக்க ஆட்சி சீக்கிரமா கவிழ்ந்துரும், சீக்கிரமா இந்த ஆட்சி கலைஞ்சிரும், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப எதுவுமே கெட்டதா நடக்கலையா, எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருக்கா கேட்டா அதுவும் கிடையாது. ஆனா எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் உடனுக்குடனே இப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதை இல்லைன்னு ஒத்துக்க முடியுமா? இதையடுத்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, எத்தனை முறை பாடணும் அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜிலி மஸ்து பண்ணி விட்டாரு. அடனடா இது முதல் அம்பே இப்படி வேஸ்டா போயிருச்சே அப்படின்னு அடுத்த ஒரு அம்பு எய்றாங்க. அதுதான் அட்லியை பத்தி பேசியிருந்தது. அதாவது அட்லி வந்து சிறந்த திரைப்படங்கள்ல இருந்து காட்சிகள்லாம் எடுத்து போட்டு ஹிட் கொடுத்துருவாரு. அதே மாதிரி நாங்க பண்ண சில விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க செஞ்சுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவை சார்ந்த சிவசங்கர் அப்படிங்கிறவர் இந்த ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இதுக்கு தான் அமைச்சர் ராஜ்மோகன் செம்மையான ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் திரையுலகை விட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு அரசியல் வந்துட்டாரு. இப்போ ஜெயிச்சிட்டாங்க, முதலமைச்சராக உட்காந்துட்டாங்க. ஆனா அரசியலே இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கர் இன்னமும் அட்லியை பத்தி பேசுறது, எடிட்டுங்கிறாரு, ட்ரெய்லருங்கிறாரு, ஹிட்டுங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்தோட பெரிய சக்தி எதிர்கட்சி தான். அவங்களோட எதிர்ப்பு, அவங்களோட கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்கு ஒரு வலிமை சேர்க்கும். ஆனா அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கணும், ஆக்கப்பூர்வமான கேள்விகளா இருக்கணும். ஆனா விதண்டாவாதமா பேசி வம்பிழுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இப்படி இருந்தா அது சுத்தமா சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இதை அடுத்து அதே திமுக சார்ந்த சிவசங்கர் இதே போல மறுபடியும் காலம் மாறாது, காட்சி மாறாது அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு காட்சியும் மாறிடுச்சு, காலங்களும் மாறிடுச்சு, இதோ பாருங்க சட்டப்பேரவையை அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் சட்டப்பேரவையை சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லோருக்குமே பெரும் சந்தோஷம். ஆமாங்க, அவர் எதை மீன் பண்றாரு அப்படிங்கிறது புரியுதா? ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படின்னு இத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தாவேகா ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதுவும் சிறுபான்மையினருக்கும் அமைச்சர் பதவி, வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் திமுக நடந்ததே கிடையாது. ஆனா இப்போ தாவேகா அரசு அதை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. இதே திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? அது தமிழ்நாட்டுக்கும் செட் ஆகாது, கட்சிக்கும் செட் ஆகாது, அது அவர்களுக்கே தெரியும் அப்படின்னப்ப இன்னைக்கு தாவேக அரசு அதை பண்ணி காட்டியிருக்கு அப்படின்னும் போது இவங்களால பொறுத்துக்க முடியல. வைத்தறிச்சல், தோல்வியை ஏத்துக்க முடியாத விரக்தி, என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசி தள்ளிடுறது சட்டமன்றத்தில். மேலும் இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி போலாம் அப்படின்னு அவரும் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுத்து முடிச்சு விட்டாரு. மேலும் இதே திமுகவை சேர்ந்த சிவசங்கர் தாவேகாக்கும் திமுகக்கும் 17 லட்சம் ஓட்டுகள் தான் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதுக்கு அமைச்சர் அருண்ராஜ் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த 17 லட்சம் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது எதற்கு வந்தது, எதனால வந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். தாவேகா தனித்து நின்று போட்டிட்டு இவ்வளவு வாக்குகள் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. அது மட்டும் இத்தனை இடத்துல சீட்டு வின் பண்ணிருக்காங்க. ஆனா தாவேகா தனித்து நின்று எடுத்த இந்த வாக்குகளையும் திமுக பல கூட்டணி கட்சிகளோட எடுத்த அந்த வாக்குகளையும் ஒப்பிடுறது சரியே இல்லை, அது முறையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தானே? திமுக எத்தனை கட்சிகளோட கூட்டணியோட இருந்திருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லோருக்குமே தெரியும். இதே மாதிரி அடுத்து வரும் காலங்களில் தனித்து நின்று போட்டியிட நீங்க தயாரா அப்படின்னு தாவேகாவை பார்த்து கேட்கிறாரு. தாவேகா கட்சி ஆரம்பித்த 3 வருடத்துல தனியா நின்று போட்டியிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது இத திமுகவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 75 வருட கட்சி அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தனியா நின்று இந்த வாக்குகள் பெற முடியல? எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றதுக்கு பெருவாரியான காரணம் அப்படிங்கிறது எங்க தலைவர் மட்டும்தான். அவரோட முகத்திற்காக மட்டும்தான் இன்னைக்கு இத்தனை மக்கள் வாக்களிச்சு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிவசங்கர் எங்களோட கூட்டணி கட்சியோட அந்த வாக்குகளை வச்சுதான், அந்த கூட்டணியோட கட்சிகளை வச்சுதான் நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? எப்பவுமே இவங்களோட அரசியல் அப்படிங்கிறது இதே போலதான் இருக்கும். எங்களாலதான் நீங்க ஆட்சி அமைச்சீங்க, மைனாரிட்டி கட்சி, மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு இது மாதிரி அவங்களோட விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. ஆனா இதை ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, என்னமோ இவங்களே இவங்களோட கூட்டணி கட்சிகளை அனுப்பி நீங்க போங்க, நீங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புன மாதிரி பேசுறாங்க. அங்கிருந்து வெளியே வந்த சிபிஎம், சிபிஐ எல்லோருமே சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க இண்டிபெண்டன்டான கட்சி, நாங்க இந்த நாட்டு மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்த முடிவுகள் எதுனாலுமே நாங்க எடுத்த முடிவு தான். திமுக இதுல எந்த ஒரு தலையீடும் பண்ணல, நாங்களா சுயமா எடுத்த முடிவு அப்படின்னு அன்னைக்கே ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தோம் இன்னமும் இதையே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவங்க தயவுல ஆட்சி அமைஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா போதும் ஐயா,
மக்களுக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம்? மக்களிடையே தாவேக்காவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஒரு ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நெகட்டிவ் செட் பண்ணலாம்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்களோட அந்த ஆட்சி அமைச்சது, திமுக வந்து கூட்டணி அமைச்சது, இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திமுக அடுத்த எலெக்ஷன்ல எல்லா இடங்களிலுமே டெபாசிட் இழக்கிறது அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க சிஎம் வாயை திறக்க சொல்லுங்க அப்படின்னு திமுக சேர்ந்த ஆஸ்டின் அப்படிங்கிறவரு பேசியிருக்காரு. ஆனா அதுக்கு ஆதவர்ஜுனா, நிஜமா இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க, எது பேசினாலும் இப்படி தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இப்படி சரியான ஒரு கருத்துகள் எதிர்கருத்துகள் அப்படிங்கறது நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா திமுக காரங்க என்னதாங்க பேசுவாங்க? என்ன பேசணும், எப்ப பேசணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவருக்கு தெரியும். கொளத்தூர்ல வெறும் 5 நிமிடம் பேசினதுக்கு உங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். 75 வருட கட்சி வெறும் 59 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கீங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுவாங்க அப்படின்னோடனே இப்போ இந்த திமுக காரங்களுக்கு கொளத்தூர் அப்படின்னாலே கோபம் வருதுங்க. ஏன்னா கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களை குஜிலி மஸ்து பண்ணாங்க, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த ஒரு ரீசனால இப்போ கொளத்தூர் அப்படின்னாலே கொதிச்சு எழுறாங்க. ஆமா, சட்டமன்றத்திலுமே இந்த திமுகவினர் கொதிச்சு எழுந்து ஒருமையில பேசினதாகவும் சொல்லப்படுது. அதற்கு ராஜ்மோகன் அவர்கள், எங்களுக்கு பேச தெரியாம இல்ல, இந்த பக்கம் இருக்கிற யாருக்குமே பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா எங்களோட தலைவரோட கடைக்கண் பார்வைக்காக நாங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு தக்க பதிலடி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்து தானே போனாரு, அதை சொன்னா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? 75 வருட கட்சி, நாங்க தான், எங்களை மீறி யாருமே இல்லை அப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்தானுங்க சில ப்ரௌடு கொத்தூஸ் எல்லாம். இன்னைக்கு அவங்களாம் எங்க போனீங்க? இந்த தோல்வியை தான் இவங்களால ஏத்துக்க முடியல. இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம என்னெல்லாம் பேச முடியும், என்னெல்லாம் அவதூறு பரப்ப முடியும்? தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இந்த மாதிரி மேகதாது அணை பிரச்சனைக்காக ஒரு தனி நடுவர் மன்றம் வைக்கணும் அப்படிங்கிறது. அதையுமே தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது செய்தி ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான எந்த விஷயம் சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம், ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே எல்லா தலைவர்களையுமே சலிக்காம போய் பார்த்தாரு. இங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் உருவாகிறதுக்காக விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்க இந்த அரசியல் பாராட்டத்தக்கது அப்படின்னு பல கட்சி தலைவர்களுமே பாராட்டி இருந்தாங்க. ஆனா இன்னமும் இவங்க இந்த தோல்வியை ஒத்துக்க முடியாம தாவேகா மேல எதெல்லாம் அவதூறு பரப்ப முடியும், என்னெல்லாம் பேச முடியும் அப்படின்னு டிஎம்கே ஐடி விங் ஆகட்டும், இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், என்னென்னலாம் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களோ அதை மட்டும் எடுத்து பேசுறது. ஆனா இப்போ இந்த ஆட்சியில அவலங்கள் நடக்கல, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. அப்படி இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் உடனுக்குடனே எடுக்கப்படுது. ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க, ஏன் அதை பேச மாட்டீங்க அப்படிங்கிறத நீ பல பேரோட எதிர்கருதா இருக்கு. மேலும் ஆளுநர் உரை அப்ப யாருமே அங்க பேச முடியாதா, முதலமைச்சரே நினைச்சாலும் அங்க பேச முடியாது அப்படிங்கிறது தான் நார்மலான ஒரு மரபு. இது தெரியாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு கருப்பு பேஜை போட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. ஆனா அதுக்கு சிடி நிர்மல்குமார் ஒரு தக்க பதிலடி அப்படிங்கிறது கொடுத்தாரு. ஆளுநர் உரை அப்ப யாருமே பேச முடியாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை சட்டமன்றத்துக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த அசிங்கம் தேவையா? 75 வருட கட்சி, அரசியலே தெரியாத, அரசியலே புரியாத ஒரு நபரை கூட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சா இதுதான் நடக்கும். கடந்த ஆட்சிகள்ல எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்தது, போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு, நடமாட்டம் இருக்குன்னு எவ்வளவோ பேர் ரீல்ஸ்ல போட்டிருந்தாங்க, வீடியோகள்ல போட்டிருந்தாங்க, ஏன் நியூஸ் சேனல்ல கூட வந்திருந்தது. ஆனா அதற்கு அப்ப என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அதற்கு திமுக கிட்ட பதில் இருக்கான்னா பதில் இல்லை. தேர்தல் அப்ப கூட 8000 கூப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை திமுகவோட ஆட்கள் தாக்கி இருக்காங்க, அதனால தற்கொலை பண்ணிட்டு இறந்திருக்காங்க. அதற்கெல்லாம் ஏன் வாயை திறக்கல? இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இத்தனை பாலியல் வழக்குகள் நடந்திருக்கு, இத்தனை போக்சோ வழக்கு நடந்திருக்கு அப்படின்னு இந்த தோத்து போன சக்தியும் இன்னொரு ஒரு சக்தி ஒன்று இருக்கு, தீர்ந்து போன சக்தி, இவர்கள்லாம் வந்து பட்டியலிடுறாங்க. இப்படி பட்டியலிடுற நீங்க உங்களோட ஆட்சி காலத்துல என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க பார்ப்போம்.